Hi viewers, welcome to North Moon. நீங்கள் இப்போ தான் நார்த் மூன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்றைக்கான வீடியோவில் ஹோம்மேட் டெரகோட்டா க்ளே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுவுமே கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ டெரகோட்டா க்ளே செய்கிறதுக்காக நான் செம்மண் எடுத்து வச்சுருக்கேன். களிமண்ணில் தான் மோஸ்ட்லி செய்வாங்க. எனக்கு இப்போ அது கிடைக்கல அப்படிங்கிறதால நான் செம்மண்ணில் மேக் பண்ணி காமிக்கிறேன். களிமண் கிடச்சா அதில் செஞ்சுக்கோங்க. இதோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த மாதிரி செம்மண் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு க்ளே தேவைப்படுதோ அந்தளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அது கட்டியாக தான் இருக்கும். எடுத்துகிட்டு வந்தப்போ கட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ இது இப்போ ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாகவே இந்த க்ளே செய்கிற ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லாக நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே வந்துட்டு அழுக்காகாமல் மண் படாமல் இருக்கும். ஸோ இப்போ நியூஸ் பேப்பரை வச்சதுக்கப்புறமா இந்த கல் மாதிரி இருக்க மண்ணை முடிஞ்ச அளவுக்கு கையில் சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்படி கையில் பிக்க முடியலன்னா நியூஸ் பேப்பரில் வச்சு அடிச்சுக்கலாம். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் கையில் பிச்சிட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்துட்டு அதை சின்ன சின்ன பீஸாக மாற்றியாச்சு. இப்போ அந்த நியூஸ் பேப்பர் இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு நான் ஒரு ஃபுல் வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்குது, அந்த ஃபுல் வாட்டர் பாட்டிலையும் அப்படியே மேலே வச்சு அடிச்சிட்ருக்கேன். இப்போ அதை அடிக்கும்போதே வந்துட்டு அது உடையுது, உள்ளுக்குள்ளே வந்துட்டு சின்ன சின்னதாக உடையுது. சுத்தியல் இல்லைனா வேறு ஏதாவது வெயிட்டாக இருக்க ஒரு பொருளை வந்துட்டு இந்த மாதிரி மேலே வச்சு அடிச்சுக்கோங்க. வாட்டர் பாட்டில்ன்றப்ப எனக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு, அதனால் நான் அதே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே பவுடர் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் கல் இருக்க மாதிரி இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். கொஞ்சமாக உங்களுக்கு நல்லா பவுடர் வேணும் அப்படின்னா நல்லா அடிச்சுக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு ப்யூரிஃபை பண்ணுவோம் வாட்டரில், ஒரு 2 தடவை பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நல்லா சாஃப்டாக கடையில் வாங்குற மாதிரி டெரகோட்டா க்ளே ரெடி ஆகும். மோஸ்ட்லி களிமண்ணில் செஞ்சுக்கோங்க. அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எது வேணுமோ அதை மேக் பண்ணி அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு பவுடர் மாதிரி மாற்றி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு இந்த மண்ணை வந்துட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். செம்மண் இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபுல் ப்ராசஸையுமே காமிச்சிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு எப்படி பண்ணுங்கிறது நல்லா தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல் ப்ராசஸையுமே காமிச்சிருக்கேன். இப்போ அப்படியே எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே அடியில் வந்துட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர் விரித்ததுக்கப்புறம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கீழே வந்துட்டு மண் கொட்டாமல் இருக்கும். இப்போ வந்து இதில் 1 கப் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதிகமாக கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணக்கப்புறம் அதுக்குள்ளே ஃபுல்லாக கரைச்சி விட்டுக்கோங்க. அந்த மண்ணை வந்துட்டு ஃபுல்லாக கரைச்சி விட்டுக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ளே நல்லா அப்படியே கை வச்சே கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா கை விட்டு நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை மறுபடியும் நம்ம வேறு ஒரு இதில் ஊற்றணும். அப்போ வந்துட்டு இந்த பாத்திரத்தில் இருந்தால் ஊற்றுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கூட அந்த கப்லேயே மண்ணை போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இப்போ ஃபுல்லாகவே அந்த கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடியில் இருக்க மண் எல்லாத்தையுமே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாமே அந்த பாத்திரத்தில் இருந்த எல்லா மண்ணையுமே வந்து அந்த கப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஃபுல்லாக கொஞ்சம் கூட எதுவுமே அந்த பாத்திரத்தில் இல்லாத மாதிரி ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அடியில் கொஞ்சம் நியூஸ் பேப்பரை விரிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே வந்துட்டு நிறைய மண் கீழே பட்டுருச்சு. ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் விரிச்சே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விரிச்சிட்டேன். இப்போ எகெயின் அதே பாத்திரம் தான் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து வடிகட்டுற மாதிரி தான் பண்ண போகிறோம். நீங்கள் அந்த வடிகட்டி கூட வச்சு பண்ணிக்கலாம், பெருசாக இருக்கும்ல அதை வச்சு பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு துண்டை மட்டும் அது மேலே விரிச்சிருக்கேன். வாஷ் பண்ணால் எல்லாமே சரியாயிரும். ஸோ அதனால் இது பழைய துண்டு தான், அதையே அப்படியே விரிச்சிட்டு சைடில் கீழெல்லாம் கிளிப் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் அப்படியே அந்த பாத்திரத்துக்கு அடியிலே வச்சுட்டேன். இப்போ அந்த கப்பில் நம்ம கரைச்சி வச்ச மண் தண்ணியை வந்து இதில் ஊற்றணும். ஊற்றும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்க வந்துட்டு கல் மண் அப்புறம் மண் எடுத்துகிட்டு வந்தோங்கிறதால அதில் சின்ன சின்ன வேறு மாதிரி கல் குட்டி குட்டியாலாம் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு துண்டுக்கு மேலே நின்றுடும். நல்லா பியூராக இருக்க சின்ன சின்ன மண் மட்டும் உள்ளே போகும், தண்ணியோடு சேர்ந்து உள்ளே போகும். அதுக்கப்புறமா தண்ணி மட்டும் மேலே வரும். நல்லா சாஃப்டாக இருக்க மண் வந்துட்டு கீழே நிற்கும். ப்ராசஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபில்டர் பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போ வந்துட்டு நிறைய மண்ணை வந்துட்டு நிறைய கல் அதெல்லாம் மேலே நின்றுச்சு. இன்னுமே கொஞ்சம் கூட தண்ணி நல்லா கரைச்சி அந்த துண்டில் ஊற்றிக்கலாம். அப்போ இன்னுமே நல்லா நிறைய மண் வந்துட்டு உள்ளே போகும். நீங்கள் வந்துட்டு துண்டு இல்லைனா ஷால், பழைய ஷால் அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம்.
போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த ஃபில்டரையே கூட இப்போ நான் மேலே எடுக்கிற மண் வந்துட்டு கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி ஆட்டி ஆட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்ல மண்ணெல்லாம் கீழே போகும். இப்போ மேலே நிற்கிறது எல்லாமே ஒரு மாதிரி பொடி கல் குட்டி குட்டி கல் மாதிரி இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாவே தெரியும். ஸோ அது மட்டும் மேலே வந்துட்டு நமக்கு ஃபில்டராகி வந்து நிற்கும். பியூரான மண் வந்துட்டு அடியில் போயிடும். இதுதான் அந்த ஃபில்ட்ரிங் ப்ராசஸ். ஸோ இப்போ அந்த துண்டை வந்துட்டு எடுத்துக்கலாம். துண்டை எடுத்ததுக்கப்புறமே வந்துட்டு அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா கீழே அந்த பாத்திரத்துக்குள்ளே பிரிஞ்சு விட்டுக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சமாக தான் மண் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு காமிச்சால் அந்த சின்ன கல் அளவுக்கு தான் மண் எடுத்திருக்கேன். ஃபைனலாக வந்துட்டு எனக்கு அவ்வளோதான் கிடச்சிது கிளேவுமே. இப்போ நான் உள்ளேருந்து மண் எடுக்கிறேன்ல, அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த மேலே துண்டில் வந்த மண்ணுக்கும் இப்போ அடியில் இருக்க மண்ணுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அப்போ கடையில் வாங்குகிற டெரக்கோட்டா கிளே மாதிரியே இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம அதில் ஃபில்டர் பண்ணி வச்சோம்ல, அதை வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் அளவுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமையே வச்சுருந்தேன். இப்போ வந்து மேலே தெளிஞ்சு வந்திருக்க தண்ணியை மட்டும் கப்பில் எடுத்து ஊற்றிட்டுருக்கேன். நீங்கள் வந்துட்டு நிறைய மண் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸ் இல்லைனா 3 ஹவர்ஸ் அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ இதில் ஒரு சின்ன கல் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். அதனால் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். எவ்வளோ வந்துட்டு நீங்கள் மண் அதிகமாக போடுறீங்களோ அதோட ஈக்குவல் ஹாஃப் தான் வந்துட்டு நமக்கு கிளே கிடைக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி பியூராக ஃபில்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறதால நிறைய அந்த கல் மாதிரி இருக்கிறதுலாம் போயிடும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து கப்பில் மேலே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே எடுத்து ஊற்றிட்டேன். அப்புறம் அந்த பாத்திரத்தையே முடிஞ்ச அளவுக்கு கீழே இருக்க மண் எதையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆட்டாமல் அப்படியே அதில் இருக்க தண்ணியை மட்டும் வெளியில் எடுத்திருக்கேன். இப்போ அடியில் இருக்க மண் பார்க்குறக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டான மண் கிடச்சிருக்கும். அப்போ தான் வந்துட்டு கிளேவுமே நமக்கு செய்யும்போது ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். கிராக் எதுவும் சீக்கிரம் வராது. அந்த மாதிரி நல்லாயிருக்கும். சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் அப்படி இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா ப்யூரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதுவுமே வந்துட்டு கொஞ்சம் வாட்ரி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்குது. அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு கலர் பேப்பர் வாங்கின கவர்ஸ் தான். ஸோ இப்போ வந்துட்டு அந்த மண் அந்த பியூராக இருக்க சாஃப்ட் மண் மட்டும் இருக்குல்ல, அதை அப்படியே வந்து அந்த கவரில் இப்படி ஃபுல்லாக வச்சுட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதை ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு வெயிலில் காய வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா எல்லா மண்ணையுமே ஃபுல்லாக எடுத்து போட்டுருங்க. ஃபுல்லாக எல்லாத்தையுமே போட்டு இந்த மாதிரி நல்லா பரத்தி வச்சுக்கோங்க. புரியும்னு நினைக்கிறேன். அப்படியே தின்னாக இருக்க மாதிரி ஒரே இடத்துலேயே ஃபுல்லாக இருக்கக்கூடாது. நல்லா தின்னாக எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி அப்படியே இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்படி தேய்ச்சி விட்டுக்கலாம். ஃபுல்லாகவே எவ்வளோ மண் இருக்கோ அது எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்தளவுக்கு வாட்ரி கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா கையிலலாம் ஒட்டும், கிராஃப்ட் பண்ண முடியாது. ஸோ இதை தேய்ச்சி வச்சுக்கிட்டு காய வச்சுக்கலாம். கொஞ்சம் காஞ்சி ஒரு மாதிரி கொலன்னு கிடைக்கணும். கிளே மாவு பிசைகிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு இது வரணும். அது வரைக்கும் காய வச்சுக்கலாம். ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் இதை வந்து ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி தான் பண்ணுறேன். ஒரு 4 o'clock 5 o'clock டைமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெயிலுமே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் 20 மினிட்ஸ் அளவுக்கு வந்து இதை நான் காய வைக்கிறேன். ஸோ இப்போ காய வச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன். ஸோ இப்போ அதை வந்து ஒரு 5 o'clock அளவில் இருக்க வெயிலில் வந்துட்டு 20 மினிட்ஸ் காய வச்சுருக்கேன். இப்போ சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதை போட்டு பிசையணும்ல, அதுக்காக 20 மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் மத்தியானம் அந்த மாதிரி டைமில் இருக்க வெயிலில் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா காஞ்சிரும். இப்போ கொஞ்சம் ஈவினிங் டைம் அப்படிங்கிறதால அந்தளவுக்கு காயலை. சரி ஓகே இதே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி அடியில் நியூஸ் பேப்பர் வச்சுக்கிறேன். அப்போ தான் கீழே படாமல் இருக்கும். ஸோ இது அந்தளவுக்கு வந்துட்டு ஃபுல்லாக காயலை. ஒரு மாதிரி கொஞ்சம் கூட கையில் ஒட்டுது இன்னுமே. சரி ஓகே பரவாயில்ல எடுத்துடலாம், அப்புறம் ஒட்டாதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். எந்த கிளே நீங்கள் மேக் பண்ணுற மாதிரினாலும் கையில் ஒட்டக்கூடாது. ஸ்டார்டிங்கில் ஒட்டினா பரவாயில்ல, பட் கொஞ்ச நேரம் கழிஞ்சு நீங்கள் கிராஃப்ட் பண்ணும்போது வந்துட்டு கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்துட்டு அந்த மாதிரி ஃபைனலாக கடைசியாக ஒட்டாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒட்டாது தான். இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம். எடுக்கும் போதெல்லாம் ஒட்டுது. ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, அதனால் ஒட்டுது. ஃபைனலாக அதை மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். இந்த ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே காஞ்சிருக்கு. ஏன்னா அதை வந்து நல்லா இப்படி பரத்தி வச்சோம்ல, அதனால் அதெல்லாம் காஞ்சிருக்கு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் நிறைய நின்ன இடத்துலலாம் அவ்வளோ காயலை. இப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஷீட்டில் இருக்க எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து அந்த கவரில் வச்சோம்ல அதை ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். நீங்கள் வந்து அந்த பாத்திரத்தையே கூட அப்படியே கொண்டு போய் வெயிலில் வச்சுக்கலாம். ஒரு ஆஃப்டர்நூன் டைம் வெயில் அடிக்குது அப்படின்னா அதில் வச்சிங்கன்னா நல்லாவே கிடைக்கும். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சுங்கிறதால தான் நான் இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காய வைக்கிறேன். இப்போ அவ்வளோ இதை விட ஒரு டபுள் மடங்கு மண் எடுத்திருப்பேன். ஸோ அது அப்படியே ஈக்குவல் ஹாஃப் ஆகி எனக்கு இப்போ க்ளே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு கையில் கொஞ்சம் ஒட்டுது தான். அதை வந்து ஒரு மாதிரி பெனஞ்சு எடுத்துக்கலாம், மண் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு கொஞ்சம் காய வைக்கலையோ அதனால தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு அளவுக்கு தான் காஞ்சிருக்கு, இன்னுமே அதில் வாட்டர் கன்சிஸ்டன்சி இருக்கா, அதனால தான் ஒட்டுது. ஸோ நீங்கள் நல்லா காய வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒட்டாது. வேணும்னா கையில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது காயலை அப்படின்னு சொல்லி தோணுச்சு, அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைக்க போகிறேன். அதனால் அதுக்கு முன்னாடி அந்த கவரில் இருக்கிறதெல்லாம், கவரில் இன்னுமே நிறைய இருக்குது, பார்க்கும்போது தெரியும். அதெல்லாமே எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே எடுத்துக்கலாம், எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாம். வெயிலில் ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு காய வச்சுக்கிறேன். வெயிலே இப்போ சுத்தமாக இல்லை, 5:30 ஆயிடுச்சு டைமு. ஸோ அதனால தான் இந்த மாதிரி காயலை. ஸோ இப்போ வந்து எகெயின் ஒரு 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் அது இந்த மாதிரி ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் அப்படியே கையில் எடுத்து உருட்டுனப்போ அது இந்த மாதிரி க்ளே மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கையில் சுத்தமாக ஒட்டலை, பார்க்கும்போது தெரியும். கொஞ்சம் பிசையும் போது மட்டும் அதோட கலர் மட்டும் அப்படியே ஃபஸ்ட்டு ஒட்டுனது தான், மறுபடியும் அதுக்கப்புறம்லாம் கையில் ஒட்டவே இல்லை. ஸோ பார்க்கும்போது நல்லா தெரியும். இதில் வந்துட்டு நீங்கள் மினியேச்சர் குக்கிங் செட்ஸ் இல்லைனா ஜுவல்லரிஸ் அந்த மாதிரி எது வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். செம்மண்ணில் நீங்கள் வந்துட்டு செஞ்சீங்க அப்படின்னா தண்ணியில் பேக் பண்ணதுக்கு அப்புறமுமே வந்துட்டு தண்ணி பட்டால் கொஞ்சம் கரையும். இதே களிமண் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தண்ணி பட்டால் வந்துட்டு கரையாது. ஆனால் செம்மண்ணில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம், ஆனால் அதில் தண்ணியெல்லாம் ஊற்றி ஒர்க் பண்ணக்கூடாது. அது ஒன்று மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி வரும். மற்றபடி இதுவுமே வந்துட்டு அதே மாதிரி டெரக்கோட்டா க்ளே மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு களிமண் கிடைக்கல, ஸோ நான் செம்மண்ணில் வந்துட்டு மேக் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் குட்டியாக அந்த ஒரு பாத்திரம் மாதிரி செஞ்சிட்ருக்கேன். சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டியாக செஞ்சிட்ருக்கேன். ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் மாதிரி செஞ்சுருக்கேன். மினியேச்சர் குக்கிங் செட்லாம் இதில் அழகாக மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ சும்மா செஞ்சு காமிச்சிட்டு அதை நான் இப்படி பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு ஒரு உருண்டை அளவுக்கு வந்துட்டு க்ளே கிடச்சிருக்கு, டெரக்கோட்டா க்ளே. ஸோ நான் தண்ணி ஊற்றி இது பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதால கையில் கொஞ்சம் ஒட்டுச்சு, மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி ரொம்பலாம் கையில் ஒட்டாது. நான் அந்த குட்டியாக ஒரு பாத்திரம் செஞ்சாலும் அதை ஷேப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் தண்ணி கையில் தொட்டேன், அதனால் இப்போ கொஞ்சமாக ஒட்டுது. நீங்கள் நார்மலாக கையில் ஆயில் தேய்ச்சிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா சுத்தமாகவே ஒட்டாது. ஸோ இதுதான் டெரக்கோட்டா க்ளே. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வந்துட்டு இதில் குட்டி குட்டி மினியேச்சர் செட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. நைட்டு வந்துட்டு சின்னதாக அந்த க்ளே வந்துட்டு இருந்துச்சுல்ல, அதில் குட்டியாக வந்துட்டு ஒரு பானை இல்லைனா சொம்பு அந்த மாதிரி ஒன்று மேக் பண்ணேன். அந்த க்ளே இருந்தப்போ ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி ஆக்சுவலாக செய்ய முடியும், குட்டி குட்டியாக அடுப்பு, பாத்திரம் அந்த மாதிரி நிறைய மேக் பண்ண முடியும் டெரக்கோட்டா க்ளே யூஸ் பண்ணி. இது வந்து டெரக்கோட்டா க்ளே இல்லைனா நேச்சுரல் க்ளேன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு செம்பு இல்லைனா பானைன்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பானை, அப்புறமா ஒரு குட்டி டம்ளர் மேக் பண்ணியிருக்கேன். இதை வச்சு விளையாட முடியும். நீங்கள் கிச்சன் செட்லாம் விளையாடுவீங்கள, அந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுட்டு அடுப்பு, பாத்திரம் எல்லாமே செஞ்சு வந்துட்டு விளையாடலாம். ஸோ இந்த மாதிரி மினியேச்சர் செட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் கிளிட்டர் பென் வீடியோ வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க, நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ அந்த மாதிரி நான் இந்த அளவுக்கு க்ளே மேக் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு நைட்டு விட்டது, நைட்டு வந்துட்டு அந்த க்ளே செய்யும்போது நிறைய மேக் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ ஓரளவுக்கு காஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, ட்ரை பண்ணுறேன். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். குட்டியாக ஒரு சொம்பு, அப்புறம் வந்துட்டு ஒரு டம்ளர். இந்த டம்ளருக்கு மட்டும் நான் சின்னதாக கோல்டன் கலர் சும்மா ட்ரை பண்ணுறதுக்காக அடித்து பார்த்தேன். ஆனால் நீங்கள் அடிக்காமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ இது பிடிச்சிருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எகெயின் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட் வீடியோஸ்க்கு நார்த் மூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெரக்கோட்டா க்ளே ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ரிசல்ட்டையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.